guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து ஃபுல்லா கிச்சன் க்ளீனிங் vlog தான் பார்க்க போறீங்க. கிச்சனை ரொம்ப நாளா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், எனக்கு இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக யோகா பண்ணிடணும். ஏன்னா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் நிறைய ஒர்க் இருக்கிற அன்றைக்கி யோகாவை ஸ்கிப் பண்ணிடுவேன். பட் இனிமேல் அதை பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ என்ன தான் ஒர்க் இருந்தாலும் ஃபஸ்ட்டு யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இல்லை அப்படின்னா அந்த யோகா வந்து அப்படியே வந்து ஒரு 2 days வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ என்ன ஒர்க் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து எழுந்த உடனே என்னோடய கஞ்சியை குடிச்சிட்டு யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. அண்ட் முன்னாடி விலாகில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி என்னோடய யோகா ரொட்டீனில் சின்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு. என்னென்னா என்னோடய டாக்டர் வந்து கொஞ்சம் வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாட்ஸும் வந்து யோகாவோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான், மற்றபடி வேறு எந்த பெரிய சேஞ்சஸும் இல்லை. ஸோ அது மட்டும் நான் எக்ஸ்ட்ராவாக வந்து காலையில் இல்லை சாயங்காலம் டைம் கிடைக்கும் போது நான் அதை வந்து பண்ணிவிடுவேன். அண்ட் யோகா முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் தான். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசை 2 எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து பருப்பு பொடி, எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன், வித் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட். இப்போல்லாம் வந்து என்னோடய எல்லா மீல்ஸ்லேயும் ஒரு ஃப்ரூட் ஆட் பண்ணுறேன். ப்ரெக்னன்சி டைமில் இந்த கான்ஸ்டிபேஷன் நிறைய பேருக்கு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எல்லா மீல் கூடயும் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறதுனால காலையிலே குக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ கிச்சனோட கரண்ட் நிலமை வந்து இப்படி தான் இருக்குது. எனக்கு சத்தியமாக தெரியல இதை எப்படி நான் வந்து க்ளீன் பண்ணி முடிக்க போகிறேன் அப்படின்னு. புது கிச்சன் அப்படிங்கிறதுனால ஒரு ஐடியா இல்லை எப்படி இதை செட் பண்ணலாம் அப்படின்னு. நானும் ரொம்ப நாளாக வந்து இந்த கிச்சன் செட்டப்பை மாற்றணும்னு நினச்சிட்டே இருக்கேன். இன்றைக்கே ஆக்சுவலாக வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு சுத்தமாக மூடு இல்லை, அண்ட் கிச்சன் க்ளீன் பண்ணவும் மூடு இல்லை. பட் சரி, இன்றைக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே திருப்பி தொடர்ந்துக்கிட்டே போகும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதை எடுத்தாச்சு. அண்ட் இது ஒரு காம்பேக்ட் கிச்சன் அப்படிங்கிறதுனால எனக்குமே ஐடியா இல்லை இதை எப்படி செட் பண்ணலான்லாம் நான் முன்னாடி யோசிக்கல. முதல்ல க்ளீன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எப்படி செட் பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த கிச்சன் நிறைய இடத்துல வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஒரு சப்பாத்தி போடணுன்னா வந்து அப்படியே வந்து சப்பாத்தி கட்டை, அதுக்கப்புறம் தோசை கல், அப்புறம் நம்ம ஒரு கிண்ணம் வச்சுருப்போம், தண்ணி வச்சுருப்போம், இது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே ஒரு கேப் இருக்குது. அங்கே தான் நான் வந்து கெட்டிலும் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் வச்சுருந்தேன். அது உள்ளே போனதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் யூஸே பண்ணுறது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நான் எல்லாமே மாற்றணும், எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் மிக்ஸியும் மேலே தூக்கி வச்சுட்டேன். அது ஒவ்வொரு வாட்டியும் எடுக்கும் போதும் வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபுல் கிச்சன் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல்லாக வந்து எல்லா டஸ்ட்டையும் எடுத்துட்டேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை க்ளீன் பண்ணுறது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வீக்லி 2 வந்து அடுப்பை சோப் போட்டு கழுவிடுவேன். அதுக்கப்புறம் டெய்லி நைட் வந்து ஃபுல்லாக தொடச்சிட்டு வந்து படுப்பேன். இப்போ அதெல்லாம் கிடையாது, ஃபாலோ பண்ணுறதே இல்லை. பட் இனிமேல் வந்து வீக்லி ஒன்ஸாவது இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து முன்னாடிலாம் இந்த கிளாத் தான் வந்து அடுப்பு துடைக்கிறதுக்கு, கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நிறைய யூஸ் பண்ணுவேன். நடுவில் வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு அழுக்கையும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிவிடும். அது இல்லாமல் தண்ணியுமே நல்லா உறிஞ்சிக்கும். ஸோ இது வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன். பட் ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. மேபி நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிச்சனை ஃபுல்லாக கொஞ்சம் சோப் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து சிங்க் வந்து டெய்லி கழுவுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணுறோம், இல்லைனா வந்து ரொம்ப நாஸ்தி ஆகிடும். அதனால் அதையுமே இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கழுவி விட்டுட்டேன். ஸோ இதுதான் நான் சொன்னது, ரொம்ப நல்லா ஈஸியாக வந்து நமக்கு வைப் பண்ணி கொடுத்துரும். அண்ட் ஈரமும் வந்து பெருசாக தங்காது. நம்ம துணியில் துடைக்கும் போது ஒரு ஃபினிஷ் இருக்கும் இல்லையா, ஈரம் லைட்டாக அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் நான் சொன்ன மாதிரி மிக்சியை வந்து மேல் ஷெல்ஃபில் தான் வச்சுருந்தேன், அந்த கண்ணாடி டோர் போட்டிருக்க இடத்துல. பட் எனக்கு அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் கீழே வச்சுட்டு இண்டக்ஷனை வந்து இப்படி வச்சுட்டேன். ஸோ இண்டக்ஷனும் நான் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது, அது யூஸ் பண்ணாமே வச்சா கெட்டுடுமோ என்னமோன்னு சொல்லிட்டு இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் கிச்சனை வந்து நான் வந்து செட் பண்ணணும். ஏன்னா பக்கத்தில் ஏதாவது வச்சேன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வை என்னால் யூஸ் பண்ணவே முடியாது. அதனால் இண்டக்ஷனை வந்து ஈஸி ஆக்சசபிளாக வந்து வச்சுட்டேன். அண்ட் கெட்டில் வந்து இண்டக்ஷன் பக்கத்தில் வச்சுருந்தேன், அந்த இடத்துல தான் இப்போ மிக்ஸி வச்சுட்டேன். அப்படிங்கிறதுனால கெட்டிலையும் தூக்கி மேலே வச்சுட்டேன். ஸோ கெட்டில் வந்து நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும், அதே சமயத்தில் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமையும் இருக்கணும். ஏன்னா கெட்டில் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ண போகிறோம், அதுவும் இந்த சம்மரில் சுத்தமாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் அது மட்டும் ஓரமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சாச்சு. கம்பேரிட்டிவ்லி இங்கே நிறைய ஷெல்ஃப் இருக்குது, பட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து இல்லை. ஸோ பெங்களூர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் மாடுலர் கிச்சன் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். பட் இங்கே ஷெல்ஃப் நிறைய இருக்கே தவிர நமக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் கவுண்டர் டாப்லேயும் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து இதை ஈஸியாக ஆக்சசபிளாக மாற்ற முடியும்னு சொல்லி நானும் யோசித்து ஓரளவுக்கு செட் பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்து வேறு ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை திருப்பியும் மாற்றணும். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், என்னோடய ஆயில் கேன்ஸ்லாம் இந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட்டில் தான் வச்சுருப்பேன், பேப்பர் போட்டு. பட் இப்போ வந்து கவுண்டர் டாப்பை வந்து கொஞ்சம் வந்து நீட்டாகவும் அண்ட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரியும் வச்சுக்கணும் அப்படின்றதுனால என்கிட்ட இந்த 2 ஸ்டாண்டை மட்டும் யூஸ் பண்ணி அதை மட்டும்தான் வந்து கவுண்டர் டாப் மேலே வைக்கணும்னு நினச்சேன். ஸோ பிளாக் கலர் வந்து ஆயில்ஸை வச்சுட்டேன். அண்ட் டீ தூள் எல்லாத்தையும் வந்து இந்த நட்ஸ் வச்சுருந்தா ஒயிட் கலர் இதில் வச்சுட்டேன். ஸோ டீ தூள், காஃபி தூள், சர்க்கரை, உப்பு இது எல்லாத்தையுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அண்ட் நான் இந்த ஸ்டாண்டை வந்து பெங்களூரில் இருக்கும்போது பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா எனக்கு அதுவே கரெக்டாக இருந்துச்சு அங்கேருந்து கிச்சனில். பட் இப்போ வந்து நல்லாவே இது யூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து நான் கீழே வந்து டம்ளர்ஸ் எல்லாம் வச்சுட்டேன், டம்ளர்ஸ், மக்ஸ் எல்லாம் வச்சுட்டு மேலே வந்து பவுல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் கீழே இந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே கபோர்ட்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த ஸ்பூன் அண்டு இந்த கரண்டி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அங்கே வந்து அப்படி இருக்காது, அங்கே எல்லாத்துக்குமே தனித்தனியாக பார்ட்டிஷன் கொடுத்துருப்பாங்க, கரண்டி வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு டம்ளர் வைக்கிறதுக்கெலாம். பட் இங்கே அந்த மாதிரி இல்லை அப்படின்றதுனால இந்த ஸ்டாண்ட் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன் பெங்களூரில் இருக்கும் போதே, அதை வந்து இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது செட் ஆஃப் 2 தான் வரும் அமேசானில். அதனால் இன்னொன்று என்ன பண்ணிட்டேன்னா, மேலே வந்து என்னோடய மளிகை சாமான்லாம் அடுக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அங்கே வந்துட்டு இந்த குட்டி குட்டி பாட்டில்ஸில் கொஞ்சம் மசாலாஸ் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு கார்னரில். அண்ட் இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கேப் கொடுத்ததுனால இந்த ரைட் சைடில் இருக்க 2 பாட்டில்ஸை வந்து மூவ் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. அண்ட் யுட்டென்சில்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து இந்த கபோர்டில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஜஸ்ட்டு ஷெல்ஃப் தான், மேலே வந்து இந்த பிளாஸ்டிக் பிவிசி டோரா அதில் வந்து போட்டிருக்காங்க, எனக்கு கரெக்டாக பேர் தெரியல. ஸோ இதை என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ரேக்கில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது குக்கர், இட்லி பாத்திரம், அப்புறம் சாப்பாடு வடிக்கிறது, அந்த கிண்ணம் அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற பெரிய குக்கர் அது எல்லாத்தையும் வந்து கீழே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து நான் அடுக்கியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது அப்படிங்கிறதுனால ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில், கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுறது செகண்ட் ஷெல்ஃபில், யூஸே பண்ணாதது தேர்ட் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி இங்கே கரண்டி வைக்கிறதுக்கு சுத்தமாக ஆப்ஷன் இல்லை. அதுக்கு என்ன பண்ணிட்டேன்னா, என்கிட்ட பழைய ஆயில் கேன் இருந்துச்சு. ஸோ அதில் என்னோடய கரண்டி எல்லாம் போட்டு இப்படி வச்சாச்சு. அண்ட் திஸ் இஸ் த நியூ ஆட் ஆன் டு த கிச்சன். நீங்கள் பழைய வீடியோஸ், பெங்களூர் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்டீல் ஆப்பிள் கூட வச்சுருப்பேன். அதில் தான் வந்து பாத்திரம் கழுவி நாங்கள் வந்து கவுத்து யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். பட் இப்போ வந்து அதை தூக்கி போட்டுட்டு நாங்கள் வந்து பிளாஸ்டிக் வாங்கியாச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சின்னது, பட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, சீக்கிரமாக பிசுன்னு ஆகாது. அதனால் ரொம்ப வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அடிக்கடி. இது வந்து அப்படி கிடையாது. இதில் வந்து கரண்டி வந்து வைக்கிறதுக்கு தனியாக வந்து ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தண்ணி
தண்ணியுமே ஈஸியாக வந்து வடிஞ்சிரும். அண்ட் கரண்டி வைக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் வைக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் இதிலே போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன்னா அந்த குட்டி ஹோல்டரில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அண்ட் தண்ணியும் இந்த மாதிரி ஈஸியாக வடிஞ்சிரும். அண்ட் எங்களோட கிச்சனில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்துட்டு இந்த மாதிரி டஸ்ட் கலெக்டர் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ கிச்சனில் கண்டிப்பாக டஸ்ட் வந்து விழுந்துகிட்டே இருக்கும், நம்ம சாப்பிட்ற டஸ்ட்டு. ஸோ அதை வந்து இது மாதிரி கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து தனியாக டஸ்ட்பினில் போட்டுருவோம். அண்ட் என்னோடய ஸ்கின் கேர் எம்டிஸ் எல்லாம் வந்து நான் இப்படி தான் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். ஸோ காலி பாட்டிலில் வந்து இந்த விம் லிக்விடை ஊற்றி இந்த மாதிரி தனியாக வச்சாச்சு. இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இல்லைனா பேக்கெட் ஒரு வாட்டி விழுந்துக்கிட்டே இருக்கும் சைட்லேருந்து. அண்ட் இன்னொரு பேஸ்கெட்டை நான் இப்படி யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். அண்ட் எவ்ரி டைம் ஐ க்ளீன் த கிச்சன், நான் டவலை வந்து மாற்றிடுவேன். இது எல்லோரும் பண்ணுறது தான். ஸோ துடைக்கிறதுக்கு ஒரு டவல், அதுக்கப்புறம் ஹேண்ட் டவல் ஒன்று வச்சுருவேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாஷ் பண்ணும்போது டக்குன்னு வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் துடைக்காமல் அந்த ஹேண்ட் டவலில் துடைச்சிக்கலாம். இந்த பழக்கம் வந்து வரத்துக்கே ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஸ்டில் நான் இன்னமும் வந்து சம்டைம்ஸ் பேண்ட்டில் துடைக்கிறது உண்டு. அண்ட் இன்னொரு புது ஆட் ஆன் டு த கிச்சன் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா சிங்க் டேப். இது என் ஹஸ்பண்டோட வேலை. நான் இதை வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. பட் அவங்க தான் இப்போ வந்து வெசல் வாஷிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதுனால க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு இதை வாங்கியிருந்தாங்க. அண்ட் டேப்லேயும் வந்து ஒரே லைனில் வாட்ரு வரும்போது நம்மளால் டக்குன்னு வந்து க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தாங்க. இதில் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து மோட்ஸை வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இது உங்களோட கிச்சனுக்கு வந்து செட் ஆகுமான்றதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ஆனால் நல்லா இருக்குது. லீக் எதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் ஆகலை. ஸோ நான் காலையில் ஆரம்பித்தேன். எனக்கு க்ளீன் பண்ணி முடிக்க 3 மணி மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து 2 பேருக்கும் வந்து பாதாம் பால் அண்ட் டீ போட்டுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு பாதாம் பால் கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கிட்டேன். பட் இந்த பாதாம் பாலில் நான் குங்குமம் பூவும் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் கலர் நல்லா எல்லோயிஷாக வருது. இல்லைனா இந்த கலர் வராது. எனக்கு பாதாம் பால் போட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து டீ. அண்ட் நான் கிச்சனில் யூஸ் பண்ண எல்லா ஆர்கனைசர்ஸ், ரேக்ஸ் அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி பெங்களூர்லேயும் இதே மாதிரி கிச்சன் விலாக் ஒன்று போட்டிருக்கேன். மேபி அதை நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பார்த்துட்டு எந்த கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ லைட்டாக பசி இருந்ததுனால லைட்டாக வந்து இந்த மசாலா பீனட்ஸ் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய பாதாம் பால் குடிச்சாச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்டை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக மாலுக்கு போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், ஒரு காஃபி டேட் கூட்டிகிட்டு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இது எதுக்குன்னா, த்ரூ அவுட் திஸ் ப்ரெக்னென்சி ஜேர்னி அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க எனக்கு. ஸோ அதனால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தேங்க்யூ நோட் மாதிரி, ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். பட் அங்கே போகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, பேபி ஷூட்டுக்காக ஒரு ஷூ வாங்குறதுக்கும் போனோம். ஸோ செம்ம க்யூட் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது வெஸ்ட் சைடில். பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அண்ட் சம்மர் கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. பட் எல்லாமே ஓவர் காஸ்ட்லி. நான் வழக்கம் போல் விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்டுக்கு ஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இந்த ட்ரெஸ் பாருங்கள், ரீசெண்டாக நான் ஜூடியோவிலேருந்து வாங்கின ட்ரெஸ் மாதிரியே இருக்குது. பட் ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்குது. அண்ட் அவங்கள வந்து நான் கூட்டிகிட்டு வந்தது வந்து ஸ்டார்பக்ஸ் தான். ரொம்ப நாளாக ஸ்டார்பக்ஸ் கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சேன். பட் ஃபைனலி இப்போ தான் என்னால் முடிஞ்சுது. அங்கே போயிட்டு ஒரு சின்னமன் ரோல், அதுக்கப்புறம் வந்து ஒரு பெப்பர் சிக்கன் அண்ட் ஒரு காஃபி. அண்ட் அந்த காஃபியில் கூட அவங்க பேர் போட்டு வாங்கிட்டு வர சொன்னால் என் பேர் போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு சின்ன ட்ரீட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். போயிட்டு நானுமே கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஸ்டார்பக்ஸ் இது வரைக்கும் போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் 2 பேருமே போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டுமே.
ஸோ எஸ், இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது முடிச்சுட்டு இன்னொரு ஒரு விலாகில் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.